ஹலோ கைஸ், போன வீடியோஸில் நம்ம சீக்வன்ஸ்னா என்ன, அதோட ஃபங்க்ஷனாலிட்டி என்ன அப்படின்றத பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம அக்ரிகேட் ஃபங்க்ஷன்னா என்ன, அதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம், அதோட ஃபங்க்ஷனாலிட்டி என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம மேக்ஸிமமாக யூஸ் பண்ணுற அக்ரிகேட் ஃபங்க்ஷன் இவ்வளோ தான். ஒரு 5 இல்லைனா 6 அக்ரிகேட் ஃபங்க்ஷன் தான் மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுதான் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து கவுண்ட் அப்படின்னா ஒரு எத்தனை ரோ இருக்குது அப்படின்றத கவுண்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம கவுண்ட் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அடுத்தது மேக்ஸ் அப்படின்னா ஒரு டேபிளில் நிறைய வேல்யூஸ் இருக்குது. இதில் மேக்ஸிமம் எந்த வேல்யூ இருக்குது, இல்லை மேக்ஸிமமாக என்ன சேலரி இருக்குது அப்படின்றது கால்குலேட் பண்ணுறதுக்கு மேக்ஸ் யூஸ் பண்ணுவோம். மின்னா கம்மியாக என்ன வேல்யூ இருக்குது அப்படின்றத கால்குலேட் பண்ணுறதுக்கு மின் யூஸ் பண்ணுவோம். அதே இது எல்லாத்தையும் சேர்த்து டோட்டலாக எவ்வளோ அமௌண்ட் இருக்குது அப்படின்றத கால்குலேட் பண்ணுறதுக்கு சம் யூஸ் பண்ணுவோம். ஆவரேஜ்னா மொத்தமாக கால்குலேட் பண்ணி இதோட ஆவரேஜ் என்ன அப்படின்னு கால்குலேட் பண்ணுறதுக்கு ஆவரேஜ் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இதெல்லாமே ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு டேபிள் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ எம்ப்ளாயீஸ்னு ஒரு டேபிள் எடுத்துக்கலாம். ஸோ நம்மளுக்கு எம்ப்ளாயீஸ் டேபிள் இருக்குது. ஓகேவா? ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து எத்தனை ரெக்கார்ட் இருக்குன்னு நம்ம கவுண்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ எத்தனை ரெக்கார்ட் இருக்குது அப்படின்னு நம்ம கவுண்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா கவுண்ட் ஆஃப் ஸ்டார்னு கொடுப்போம். கவுண்ட் ஆஃப் ஸ்டார். ஓகேவா? கவுண்ட் ஆஃப் ஸ்டார் அப்படின்னு நம்ம கொடுத்துட்டு இந்த எம்ப்ளாயீஸை கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த எம்ப்ளாயீஸில் மொத்தம் 107 ரெக்கார்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேவா? ஸோ இதான் வந்து கவுண்டோட ஃபங்க்ஷனாலிட்டி. ஓகேவா? கவுண்ட் ஆஃப் ஸ்டார். இதே இது நம்ம கவுண்ட் ஆஃப் இப்போ எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இந்த வேல்யூ இந்த கவுண்ட் போடுவோம். இதில் பார்த்தீங்கன்னா மேனேஜர் ஐடி கவுண்ட் போடுவோம். ஓகேவா? இந்த மேனேஜர் ஐடிக்கு எவ்வளோ கவுண்ட் இருக்குது அப்படின்னு நம்ம கவுண்ட் போடுவோம். ஓகேவா? கவுண்ட் ஆஃப் மேனேஜர் ஐடி. ஓகேவா? இப்போ நம்ம எம்ப்ளாயீஸ் டேபிளில் கவுண்ட் போடும்போது நம்மளுக்கு வந்து 107 ரெக்கார்ட்ஸ் காட்டுது. ஓகேவா? ஆனால் நம்ம மேனேஜர் ஐடி கவுண்ட் பண்ணும்போது இப்போ பார்த்தீங்கன்னா 106 ரெக்கார்ட்ஸ் தான் காட்டுது. ஓகேவா? அது ஏன் அப்படின்னா நம்ம இந்த மேனேஜர் ஐடி வந்து ஏன்னா அப்படின்னா இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல் வேல்யூஸே இருக்காது. ஓகேவா? இந்த ஃபர்ஸ்ட் காலம்ல எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல் வேல்யூஸ் இருக்காது. ஆனால் இந்த மேனேஜர் ஐடியில் பார்த்தீங்கன்னா ஒரு நல் வேல்யூ இருக்குது. ஓகேவா? நம்ம கவுண்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நல் வேல்யூ இருந்ததுன்னா அது கவுண்ட்டில் எடுத்துக்காது. ஓகேவா? நல் வேல்யூ இல்லாத நம்பர்ஸ் இருந்தால் ஒண்டி தான் அது கவுண்ட் எடுத்துக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து கவுண்ட்டு. ஓகேவா? நம்ம மேனேஜர் ஐடியில் கவுண்ட்டில் இது ஒரு நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? கவுண்ட்டில் நீங்கள் என்னன்னா நல் வேல்யூஸ் இப்போ காலம் ஆஸ் அ நல் வேல்யூ இட் வில் நாட் ஷோ தி ரோ கவுண்ட். ஓகேவா? ஒரு காலமில் ஒரு நல் வேல்யூ இருந்துச்சுன்னா அந்த காலமுக்கான அந்த வேல்யூ வந்து எடுத்துக்காது. அது நல்லுன்னு தான் எடுத்துக்கும். ஓகேவா? அதை வந்து எலிமினேட் பண்ணுறோம். ஓகேவா? இதுதான் வந்து கவுண்டோட ஃபங்க்ஷனாலிட்டி. அடுத்தது மேக்ஸ். ஸோ இப்போ வந்து எனக்கு சேலரி காலம் இருக்குது. ஓகேவா? இதில் வந்து மேக்ஸிமம் சேலரி என்ன வாங்குறாங்க அப்படின்னு நான் பார்க்கணும் அப்படின்னா நான் வந்து மேக்ஸ் ஆஃப் சேலரி கொடுக்கலாம். எந்த காலமே சேலரி காலம். ஸோ அதனால் சேலரி அப்படின்னு நம்ம கொடுக்கணும். ஓகேவா? இங்கே வந்து நம்ம என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம் அந்த ஃபங்க்ஷன் கொடுக்கணும். எந்த காலமில் யூஸ் பண்ண போகிறோம் அந்த காலம் கொடுக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம கொடுத்துட்டு இது நம்ம ரன் பண்ணுறோம் அப்படின்னா மேக்ஸிமமாக வந்து 24,000 சேலரி வாங்குறாங்க. ஓகேவா? மேக்ஸிமமாக இந்த மொத்த எம்ப்ளாயீஸில் அதிகமாக சேலரி வாங்குறது அதிகமாக என்ன சேலரி வாங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,000 வாங்குறாங்க. ஓகே, அதில் மினிமமாக என்ன சேலரி ஸ்டார்டிங்கே என்ன சேலரி வாங்குறாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம் அப்படின்னா மின்னு நம்ம கொடுத்துக்கலாம். மின்னு கொடுத்த சேலரி கொடுத்தோம் அப்படின்னா 2100 வாங்குறாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் மின் அண்ட் மேக்ஸிமோட ஃபங்க்ஷனாலிட்டி. ஓகேவா? சம்னா என்னன்னா மொத்த சேலரியும் சம் பண்ணி எனக்கு எவ்வளோ மொத்தமாக எல்லா எம்ப்ளாயீஸ்க்கும் சேலரி கொடுத்தா எனக்கு எவ்வளோ வரும் அப்படின்ற நம்ம கேட்குறோம்ல. ஸோ அதுதான் வந்து சம்னு சொல்லுவோம். மொத்தமாக சம் பண்ணி எனக்கு சேலரி கொடு அப்படின்னு சொன்னாங்கன்னா சம் பார்த்தீங்க அப்படின்னா 6,91,000 நம்மளுக்கு சேலரி இருக்குது. ஓகேவா? மொத்தமாக நம்ம சேர்த்தா இந்த அமௌண்ட் வருது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து சம்மோட ஃபங்க்ஷனாலிட்டி. ஓகேவா? இதே இது ஆவரேஜ் கொடுத்தோம் அப்படின்னா ஆவரேஜ் ஆஃப் அப்படின்னா இது நம்மளுக்கு வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஆவரேஜ் ஃபங்க்ஷனாலிட்டி உங்களுக்கு தெரியும் கரெக்டா? இப்போ மொத்த சேமையும் கூட்டிட்டு இப்போ 107 ரெக்கார்ட்ஸ் இருக்குன்னா டிவைட் பை 107 போடுவோம். ஓகேவா? ஸோ அதான் வந்து ஆவரேஜ்னு வாங்க. ஓகேவா? ஸோ ஆவரேஜ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜாக இவ்வளோ அமௌண்ட் வந்து இருக்குது அப்படின்ற எல்லாருக்கும் இவ்வளோ அமௌண்ட் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த அமௌண்ட்டு தான் ஆவரேஜ் அமௌண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த சேலரியில் வந்து ஆவரேஜாக வந்து இவ்வளோ அமௌண்ட் வந்து ஒரு ஆளும் வாங்குறாங்க அப்படின்றது ஒரு ஆவரேஜ் கால்குலேட் போடுவாங்கள்ல. மொத்தமாக கால்குலேட் பண்ணி டிவைட் பை 107 கொடுத்தா அப்படின்னா நம்மளுக்கு இந்த அமௌண்ட் வந்துடும். ஓகேவா? 107 இல்லை 106 அது டேட்டா எப்படி எடுத்துக்குதோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்து நம்ம இதை கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த அமௌண்ட் வரும். ஓகேவா? ஸோ இதான் வந்து ஆவரேஜோட ஃபங்க்ஷனாலிட்டி. ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுற அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வேறு ஏதாவது டாபிக் பார்க்கலாம் கைஸ்.
ஓகே, தேங்க்யூ கைஸ்.